அத்தியாயம் 65 திட்டம். நான் விழித்தெழுந்தபோது என் மனம் தெளிவாக உணர்ந்தது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்குத் தெரியும். எனக்கு பதில் கிடைத்தது. இதுவரை நான் சம்பாதித்த அனைத்தையும் பணயம் வைக்க வேண்டியிருந்தாலும் அந்த சிவப்புக் கதவின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டியிருந்தது. அந்த வெள்ளை உருண்டை என்னை கூப்பிட்டுக் கொண்டிருந்தது. இது எரிக் கண்ட அதே கனவும் உணர்வும் தானா? இதற்காகவா அவர் அங்கு இவ்வளவு மோசமாகச் செல்ல விரும்பினார்? மறுநாள் நான் ஏரிக்கிடம் என்னை தனியாகச் சந்திக்கச் சொன்னேன். நாங்கள் ஒன்றாகச் செல்வோம் என்று சொன்னேன். அவர் மிகவும் நன்றியுள்ளவராக இருந்தார். மேலும் அவர் எனக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நான் அவருக்கு இருந்த சிறந்த நண்பர் என்று கூறினார். எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு ஏற்பட்டது. நான் எரிக்கிடம் என் கனவைப் பற்றிச் சொல்லவில்லை. நான் இதை என் சுயநலத்திற்காகச் செய்தேன், அவருக்காக அல்ல. ஆனால் எரிக் வித்தியாசமாக யோசித்தார். நான் பயிற்சிக்குச் செல்லும்போது என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. நான் செய்து கொண்டிருந்ததெல்லாம் சிவப்புக் கதவை எப்படி ஊடுருவுவது என்று திட்டமிட, நாள் முடிவடையும் வரை காத்திருப்பதுதான். மறுபுறம் எரிக் எப்போதும் இல்லாத அளவுக்கு உற்சாகமாகத் தெரிந்தார். அவர் தனது வழக்கமான சுயத்திற்குத் திரும்பியது போல் இருந்தார். பயிற்சி முடிந்ததும் ஏரிக் என்னையும் மோகனையும் கருப்பு மாளிகையின் தற்காலிக அறைகளில் சந்திக்க அழைத்தார். ஏரிக் மோகனுக்கு போன் செய்ததைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை அவரும் அவருடைய உதவியை கேட்டிருக்கலாம். நான் அறைக்குள் நுழைந்ததும் எரிக் எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் விரைவாக மூடிவிட்டு யாரும் எங்கள் பேச்சைக் கேட்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அவர் தரையில் ஒரு திட்டத்தை வகுத்திருந்தார். அப்போ அவசரக் கூட்டத்தில் என்ன விஷயம்? மோகன் கேட்டார். எரிக் மோகனை நோக்கி நடந்து சென்று அவரது தோளில் கையை வைத்தார். நானும் ரேயும் சிவப்புக் கதவின் பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்க்கப் போகிறோம். எங்களுக்கு உங்கள் உதவி தேவை. நீ என்ன செய்யப் போகிறாய்? நம்மால் முடியாது, அகாடமியிலிருந்து வெளியேற்றப்படுவோம் என்று மோகன் பதட்டமாக கூறினான். பின்னர் மோகன் என்னை நோக்கித் திரும்பி, நீ அவனிடம் சொல்ல வேண்டும். ரே, நீங்க எனக்கு உதவி செய்யச் சொன்னீங்க. மோகன் எரிக்குக்கு சிவப்புக் கதவு பத்தி கனவுகள் வருது. நான் சொன்னேன். சரி, நீங்க 2 பேரும் போய் ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றலாம். ஆனா நான் இங்க இருந்து போயிடுவேன். எரிக் அவரை அழைத்தபோது மோகன் வெளியேறும் இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார். கொஞ்சம் பொறுங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாம போட்ட சண்டை உனக்கு ஜாபகம் இருக்கா? ரே உன்னை தடுத்திருக்கா? எனக்கு ரொம்பவே காயம் ஏற்பட்டிருக்கும். நீ எனக்கு ஒரு கடன் பட்டிருக்கேன்னு சொன்ன. சரி, நான் இப்போ அந்த உதவிய வேண்டிக்கிறேன். கதவு கைப்பிடியைப் பிடித்துக்கொண்டு மோகன் பற்களைக் கடித்துக் கொண்டிருந்தார். அவரை நம்ப வைக்க கொஞ்சம் தள்ளினால் போதும் என்று எனக்குத் தோன்றியது. மோகன், நாங்கள் ஒரு குடும்பம் என்று ரேயிடம் நீங்கள் சொல்லவில்லையா? சரி, நாங்கள் ஒரு குடும்பமாக கருப்புச் அணியாக பார்க்கிறேன். எங்களுக்கு உங்கள் உதவி தேவை. மோகன் கதவு கைப்பிடியை விட்டுவிட்டு எங்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சரி, ஆனால் இதுதான். இதற்குப் பிறகும் கூட நான் திட்டத்தை இங்கேயே வைக்க வேண்டும். அப்போதுதான் எங்களில் ஒருவர் இங்கு அழைக்கப்படவில்லை என்பதைக் கவனித்தேன். எரிக், முழு கருப்புச் குடும்பத்தையும் இங்கே நீங்கள் விரும்பினால் ஏன் கைலை அழைக்கவில்லை என்று நான் கேட்டேன். சரி, அவருக்குப் பெரிய வாய் இருக்குன்னு நாம எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எல்லோரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டோம். இந்த திட்டத்தில் புதிதாக இணைந்த கயல், எவ்ரியன் அகாடமியின் பாதிப்பேருக்கு இது குறித்து இப்போது தெரிந்திருந்தால் அது உண்மைதான். பின்னர் ஏரிக் தனது திட்டத்தை விளக்கினார். இதுதான் திட்டம். தற்போது கருப்பு கவசம் அணிந்த 2 மாவீரர்கள் எல்லா நேரங்களிலும் சிவப்பு கதவைக் காக்கின்றனர். அவர்கள் ஒரு மாஸ்டர் நைட்டியின் அதே சக்தியைக் கொண்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது. எனவே நாம் அவர்களை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் மாதத்திற்கு ஒருமுறை கருப்பு கவசம் அணிந்த மாவீரர்கள் ஒரு கூட்டத்திற்கு கூடி ஸ்கெயர் எஜமானர்களால் மாற்றப்படுகிறார்கள். இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நம்மில் ஒருவர் ஒரு கவனச்சிதறலை உருவாக்குவார். அது நடக்கும்போது மோகன், நீங்கள் பூட்டை திறவுகோலாகப் பூட்ட வேண்டும். நீங்கள் எங்களில் சிறந்தவர் மற்றும் வேகமானவர். மோகனின் கன்னங்கள் கொஞ்சம் சிவந்தன. நான் திறமையானவன் என்று இந்த ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுதா? நீங்க போன பிறகு மீதமுள்ளவர்களுக்கு என்ன சொல்வது? மோகன் கேட்டார். நாங்க ஒன்றாக சில சிறப்பு பயிற்சி செய்ய முடிவு செய்தோம் என்று சொல்லுங்கள். பூட்டு உடைந்திருப்பது அவர்களுக்குத் தெரிந்தால் என்ன செய்வது என்று நான் கேட்டேன். நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை.
ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். எங்கள் கருப்பு பணி பயிற்சி இது போன்ற பணிகளுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த ஓட்டை நேரத்திற்கு நாங்கள் பயிற்சி பெற்ற விஷயம் இதுதான். சரி, அதைச் செய்வோம் என்றேன். திடீரென்று ஒரு திடுக்கிட்ட மூச்சுத் திணறல் கேட்டது. ஜன்னல் அருகே நிழல்கள் கூட்டம் தெரிந்தது. அவை ஒரு வடிவத்தை எடுக்கத் தொடங்கின. எங்கிருந்தோ ஒரு பெண் தோன்றினாள். அது ஜாஸ்மினின் இதயம். அவளுக்கு பச்சை நிற கண்கள் மற்றும் நீண்ட கருப்பு முடியிருந்தது. அவள் ஒரு கருப்பு சாம்பல் நிற அங்கி அணிந்திருந்தாள். அவள் மார்பின் குறுக்கே நாம் அனைவரும் நன்கு அறிந்த கருப்பு உடை இருந்தது. அவள் தற்போது 3ஆம் ஆண்டு மாணவியாக இருந்தாள். அவரும் கருப்பு சாஷ்களின் ஒரு பகுதியாக இருந்தார். 3ஆம் ஆண்டு மாணவர்களுடன் நாங்கள் அதிகம் தொடர்பு கொள்ளவில்லை. பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் பணிகளுக்கு வெளியே இருந்தார்கள். ஆனால் கருப்பு சாஷ்கள் இல்லாததால் கிட்டத்தட்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் தெரிந்திருந்தனர். நான் கேட்டதை என்னால நம்பவே அவள் கிசுகிசுத்தாள். எங்கள் முகங்களில் வியர்வைத் துளிகள் வழியத் தொடங்கின. மற்ற 2 இதயங்களின் சத்தம் வேகமாக வருவதை என்னால் கேட்க முடிந்தது. நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏரிக் கேட்டான். நீங்க எங்களை வேவு பார்த்தீங்களா? இல்லை, அது ஒரு விபத்து. நானே பயிற்சி செய்ய இங்கே சென்றேன். நிழல்களுடன் கலந்து ஒளிந்து கொள்ள பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். மேடம் சொன்னத கேட்டீங்களாடா? நிழலோடு சேர்ந்து பயிற்சி பண்ணாங்களாமா? இது நம்புற மாதிரியே இருக்கு. அது வேவு பார்க்கிற வேலை இல்லையா என்றார் மோகன். சரி, நான் மொக்க வாங்கிட்டேன்னு புரியுது. நீங்க சொல்றது சரிதான். நான் எல்லாவற்றையும் கேட்டேன். நீங்கள் என்ன செய்யத் திட்டமிடுகிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும். நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கப் போவதில்லை. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று நான் மாஸ்டர் நைட்ஸிடம் சொன்னவுடன் நீங்கள் ஏவிரியன் அகாடமியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு யோசனை நம்மில் ஒருவருக்கு இருக்கும் என்று நம்பி நாங்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம். ஏரிக் மெதுவாக ஜாஸ்மினை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சரி, இப்போது உனக்கு எங்க திட்டம் தெரிந்துவிட்டது. இப்போது உன்னை அப்படியே விட முடியாது, இல்லையா?